நெக்ஸ்ட் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்லிருந்து 16 வருஷமாக நான் ஜோதிடராக இருக்கிறேன். நான் மருத்துவ ஜோதிடர், வாஸ்து நிபுணர். இப்போ இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது பங்குனி மாதங்கள். யாருக்குமே தெரியாத ரகசியங்கள், பங்குனி மாதத்தில் என்ன விசேஷங்கள் இருக்குது, ஒரே நாள் வழிபாடுகள், ஒரே நாள் நீங்கள் ஆலயத்தில் வழிபாடு செய்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையவே நல்லபடியாக மாற்ற முடியக்கூடிய பரிகாரங்கள் இந்த பதிவில் இருக்குது. பங்குனி மாதம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஸ்ரீ விசுவாவசு கடைசி மாதங்கள். ஒவ்வொரு தமிழ் ஆண்டுலேயும் கடைசி மாதம் தான் பங்குனி மாதம். பங்குனி மாதம் ஆற்றல் அதிகமாக நிரம்பினதாக இருக்கும். ஆன்மீக சக்திகள் அதிகமாக இந்த நேரம் தான் அது எல்லாருக்குமே அதிகரிக்கும். ஏன்னா இந்த நாட்களில் பங்குனி மாதம் முழுக்கவே கோடை வெப்பம் அதிகமாக தாக்கக்கூடியனால அதிகமாக மாரியம்மன் வழிபாடு, பாலாபிஷேகம் பண்ணுறது, கூழ் காய்ச்சி ஊற்றுறது, நிறைய அக்னி சட்டி எடுக்கிறது, தீமிதி திருவிழா, முளைப்பாரி ஊர்வலம், இப்படி ஒவ்வொரு திருவிழாக்களும் பங்குனி மாதத்தில் நடக்கும். அது மட்டுமே இல்லாமல் பங்குனி உத்திரம் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்த நாளாகவும் இந்த பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. அகிலத்தையே காத்து கொண்டிருக்கும் ஈசன் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த ஒரு நாளும் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் தான். இத்தனை சிறப்பு வாய்ந்த நாட்களில் இந்த பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள், சூரியன் போராட்டாதி 3ஆம் பாவத்திலேருந்து 4ஆம் பாவத்துக்கு போகிறாரு, மீனத்துக்கு சஞ்சரிக்க போகிறாரு. குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறாரு. அவர் ஆல்ரெடி இந்த பங்குனி மாதம் முழுக்கவே குரு பகவான் மிதுனத்தில் இருப்பார். கேது பகவான் பங்குனி மாதம் முழுவதும் சிம்மத்தில் இருக்கார். ராகு பகவான் பங்குனி மாதம் முழுவதுமே கும்பத்தில் இருக்காங்க. இந்த மாதத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லாருமே கும்பத்தில் இருக்கிறாங்க. 14/3/2026 அதிகாலை 3 மணிக்கு பங்குனி மாதம் ஆரம்பிக்குது. அப்போ தனுசு லக்கணத்தில் ஆரம்பிக்குது. தனுசு லக்கணத்துலேயும் தனுசு ராசிலேயே சஞ்சாரத்தில் இருக்கார். சந்திரன் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. தன்னுடைய ராசி, நான் தனுசு ராசியோடைய அதிபதி குரு பகவானையே தன்னுடைய ராசியை பார்க்குறதுனால தனுசு லக்கணத்திலேயே இந்த பங்குனி மாதம் பிறக்கிறதுனால மிகவும் ஒரு அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் முழுவதும் இருக்கும். ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த மாதிரி அமைப்புகள், என்னென்ன மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைமை பண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சிம்ம ராசி நேயர்களே, எல்லா இடத்துலையும் நான் தான் முன்னாடி இருக்கணும். கல்யாண வீட்டுக்கு போனால் நான் தான் மாப்பிள்ளை, செத்த வீட்டுக்கு போனால் நான் தான் போனேன், இப்படி தான் உங்கள் குணமே இருக்கணும். எங்கே வேணாலும் நீங்கள் முன்னாடி தெரியணும். ஆனால் உங்களை யாராவது ஏதாவது ஈர்த்து சண்டை போட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்நாள் மூலம் நீங்கள் மன்னிக்கவே மாட்டீங்க, மறக்கவும் மாட்டீங்க. அவங்கள ஒதுக்கியே வச்சுருவீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ட்ராக விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிவாத குணமும் இருக்கும், நிறைய கோபமும் இருக்கும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்குள்ளே இருக்கும். இறக்க குணம் இருக்கும். ஒருத்தவங்க உங்களை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்கள கடைசி வரைக்கும் எவ்வளோ பெரிய இக்கட்டு வந்தாலும் நீங்கள் அவங்கள விட மாட்டீங்க, கைப்பிடிச்சி தூக்கிட்டே நீங்கள் போவீங்க. சிம்ம ராசிக்காரர் உங்கள் வீட்டுக்கு எதுக்க யாருமே குடியிருக்க முடியாது. இது ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களும் நீங்கள் சரியாக தப்பான்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது 100% உண்மை. ஒன்று காம்பவுண்ட் சோறாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா வீடு இருக்கும், கதவை பூட்டி இருக்க மாட்டாங்க. இல்லை இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு வாரவங்க 1 மாதம் 2 மாதம் இருப்பாங்க, திருப்பி விட மாறி போயிடுவாங்க. ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரங்கள் வீட்லேயும் இப்படி தான் எதுக்க இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்படியே உங்கள் வீட்டுக்கு எதுக்க ஆள்கள் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் ராசியில் ஏதாவது மாற்றம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பங்குனி மாதம் ராசிநாதனே 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளை சற்று யோசித்து சிந்தித்து நீங்கள் செயல்பட்டு எடுக்கணும். அவசர முடிவுகள் இந்த மாதத்தில் எதுவுமே வேண்டாம். வெளியூர் பிரயாணமாக போகிறப்ப நீங்கள் ரொம்ப கவனமாக போங்க. உங்களுடைய பணம் பொருள் தொலையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஞாபக மறதியை உங்களுக்கு கொடுக்கும். ஏன் கேட்டீங்கன்னா உங்கள் ராசியிலே கேது பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ அவர் சில தடைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எந்த பொருளை எங்கே வச்சா நீங்கள் தெரிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி அமைப்பை தான் கொடுப்பார். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவசரப்பட வேண்டாம், ரொம்ப விட்டுருங்க. இப்போ இது வரைக்கும் எப்படி போனது அப்படியே போகட்டும். அதுக்கடுத்து வரக்கூடிய மாதங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்காதீங்க, ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுங்க. உங்கள் வீட்டில் உள்ள வாழ்க்கை துணையின் ஆலோசனையை நீங்கள் கேட்டுக்கங்க. கேட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தான் குரு பகவானுடைய பார்வை இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்குறாருல. அப்போ இந்த மாதத்தில் முக்கிய பொறுப்புகள் எல்லாமே நீங்கள் அவங்ககிட்ட விட்டுருங்க. அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்ப தெளிவானதாக தான் இருக்கும்.
இந்த ஒரு மாதம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய முடிவுகள் நீங்கள் செயல்படுத்திக்கலாம். இதே நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலையில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு காரணமும் நீங்களாக தான் இருப்பீங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து உங்களுடைய வார்த்தை மூலமாக விட்டுருப்பீங்க. இல்லை யாராவது ஒருத்தரை நீங்கள் பேசியிருப்பீங்க, அவங்க அதை மறக்காமல் வச்சு உங்களை வந்து பழிதிக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த மாதம் இருக்கிறனால வேலையில் ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. சிம்ம ராசியில் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அனைவருமே வந்து பங்குனி மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் பள்ளி முடிஞ்சிச்சு டூரு போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாக உங்களுடைய பெற்றோரோட கூட போங்க. தனியாக போய் எங்கேயும் போய் சில சிக்கலை நீங்கள் வந்து மாட்டிக்கிறாதீங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு வேலையில் பார்க்குறதுல நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருக்கனால மிக பொறுமையாக நீங்கள் இருந்துக்கங்க. அடுத்தவங்களை பற்றி ஒரு வதந்தியை நீங்கள் வந்து யார்ட்டையுமே எதுவுமே பேசாமல் இருக்கிறது இந்த மாதம் முழுவதுமே நல்லது. சிம்மராசியில் பிறந்தவங்க நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் உள்ள என்றானே பாருங்கள், வலது கை பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து சூரிய பகவான் இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 அது வந்து சூரிய கோரை. அந்த கோரையில் போய் கொஞ்சோட கோதுமையை ஒரு இலையில் பரப்பி 2 நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. நெய் தனியாக கொண்டு போய் ஏற்றுங்க. அப்போ தான் அந்த விளக்கேற்றுக்கு சிறப்புகள் கிடைக்கும். ஏற்றி சூரியனை மனதார நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆதித்ய கிருதியை முடிஞ்சால் அதை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த மாதம் முழுவதும் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் கழிக்கக்கூடிய மாதமாக சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு இருக்கும்.